இஸ்ரேலின் அணுவாயுத திட்டங்களையும் தளங்களையும் குறிவைத்துள்ள ஈரான். இதனை டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஏற்றுக்கொள்வார்களா? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெற்ற மறைமுகமான பேச்சுவார்த்தை தொடர்பான முழுமையான தகவல்கள். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால்கள். மொராகச்சு பிரதேசத்தில் தாக்குதல்களை ஆரம்பித்த பலஸ்தீனிய போராளிகள். ஈரானினுடைய நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளப் போகின்றதா? ஈரானினுடைய ஏவுகணை திறன்களிலும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களுடைய ஆதரவுகளிலும் அமெரிக்கா கை வைக்கப் போவதில்லையா? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மறைமுகமான பேச்சுவார்த்தைகளின் முதலாவது கட்டம் நிறைவடைந்துள்ளது. இந்த முதலாவது கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்துரையாடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால்கள் தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வாறு பதில் வழங்கப் போகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் எதனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அனுப்பி வைத்திருந்த கடிதத்தில் மிக முக்கியமான 3 நிபந்தனைகளும் பரப்புரைகளும் குறிப்பிடப்பட்டிருந்தன. இதிலே முதலாவது, ஈரான் அணுவாயுதத்தினை பெறக்கூடாது. அணுவாயுதத்தோடு தொடர்புடைய ஈரானினுடைய அனைத்து திறன்களும் முழுமையாக முடக்கப்பட வேண்டும். எக்காரணம் கொண்டு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரான் அணுவாயுதத்தினை பெற்றிருக்கக்கூடிய நாடாகவே மாறக்கூடாது. இரண்டாவதாக, ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்களும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை உற்பத்தி திறன்களும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்களும் முழுமையாக முடக்கப்பட வேண்டும். இஸ்ரேலின் பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஈரானின் ஏவுகணை திறன்கள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஈரானின் நவீன ஆயுத உற்பத்தி திறன்கள் முடக்கப்பட்டு ஈரான் நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும். மூன்றாவது, ஈரான் பலஸ்தீனிய போர்முனைக்கான ஆதரவை முழுமையாக நிறுத்த வேண்டும். பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களுக்கான ஆதரவையும் பலஸ்தீனிய போராளிகளுக்கான ஆதரவையும் ஈரான் முழுமையாக நிறுத்த வேண்டும். பலஸ்தீனிய காரணத்தையே ஈரான் இதற்கு பிறகு முழுமையாக கைவிட்டு விட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய கடிதத்தில் மிக முக்கியமான 3 நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருந்தன. மேலும் இந்த 3 நிபந்தனைகளுக்கு ஈரான் முழுமையான சம்மதத்தினை வழங்கி கையொப்பமிட்டு சரணடைய வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் எதிர்பார்த்திருந்தது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பின் கடிதத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான நிபந்தனைகளில் அணுசக்தியுடன் தொடர்பான அணுவாயுதத்துடன் தொடர்பான நிபந்தனைகளுக்கான பேச்சுவார்த்தைகளை மாத்திரமே மேற்கொள்ள முடியும் என ஈரானிய தரப்பினர்கள் அறிவித்திருந்தார்கள். அமெரிக்கா ஈரானின் அணுவாயுத திறன்களை மாத்திரம் கை வைக்கவில்லை, எதிர்ப்பு அச்சுக்களுக்கான ஆதரவையும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களிலும் கை வைத்துள்ளது என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இதனை சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தொடர்பாக மாத்திரம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதாக இருந்தால் இலகுவாக ஒரு உடன்பாட்டை எட்டி இருக்கலாம் என்றும் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். மேலும் இவ்வாறு ஈரானின் அணுசக்தி தொடர்பான உடன்பாடுகளை எட்டுவதற்கு ரஷ்யாவும் மத்தியஸ்தம் வகிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் அறிவித்திருந்தார். ஈரானின் ஏவுகணை திறன்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் பலஸ்தீனிய போர்முனைக்கான ஆதரவை நிறுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் ஈரானினுடைய சிவப்பு கோடுகளாகும் என்றும் இவை தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் ஈரானினுடைய உச்ச தலைவர் தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார். அத்தோடு ஓமான் நாட்டிற்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஏனைய பிரதிநிதிகளுக்கும் ஈரானின் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மாத்திரம் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் பற்றியோ பலஸ்தீனிய போர்முனைக்கான ஆதரவுகளை பற்றியோ ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எந்தவிதமான கருத்துக்களையும் முன்வைக்க கூடாது என்றும் அவை தொடர்பாக எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ள கூடாது என்றும் அணுசக்தி தொடர்பாகவும் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் தொடர்பாக மாத்திரமே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஈரானினுடைய உச்ச தலைவர் கட்டளைகளை பிறப்பித்திருந்தார். எனவே இதன் அடிப்படையிலேயே நேற்றைய தினம் முதலாம் கட்ட மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. ஓமானின் வெளியுறவுத்துறை அமைச்சரின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் மத்திய கிழக்கிற்கான தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் ஒரு அறையிலும் இன்னும் ஒரு அறையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் நிலைநிறுத்தப்பட்டு ஓமானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இரு தரப்பினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மத்தியஸ்தம் செய்துள்ளார். அத்தோடு நடைபெற்ற கலந்துரையாடல்கள் தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விவாதங்கள் அமைதியான மற்றும் கண்ணியமான சூழ்நிலையில் நடத்தப்பட்டன.
அமெரிக்க தரப்பினர் எங்களுக்கு எதிராக எந்தவிதமான அச்சுறுத்தல்களையும் வெளிப்படுத்தவில்லை. இன்று நாம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளக்கூடிய, பேச்சுவார்த்தைகளை தொடரக்கூடிய அமைப்பிற்கு அருகில் வந்துள்ளோம். இரு தரப்பினரும் குறுகிய காலத்திற்குள்ளே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றே விரும்புகின்றார்கள். பல மாதங்களாக, பல வருடங்களாக நீடிக்கக்கூடிய பயன் தராத பேச்சுவார்த்தைகளை இரு தரப்பினரும் விரும்பவில்லை. அதே நேரம் விரைவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு முடிவுகளை அவசரமாக எடுப்பது இலகுவான விடயமல்ல. மேலும் அடுத்த கட்ட மறைமுகமான பேச்சுவார்த்தைகளில் இவை தொடர்பாக கலந்தாலோசிக்கப்படும் என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய தேசிய நலன்களை பாதுகாப்பதை தவிர இந்த பேச்சுவார்த்தைகளில் எங்களுக்கு எந்தவிதமான பயனும் இல்லை. அணுசக்தி தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எங்களுடைய நாட்டின் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச பொருளாதார தடைகளை நீக்குவதற்கும் நாங்கள் இராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு உண்மையான வாய்ப்பினை வழங்கியுள்ளோம். அதே நேரம் இந்த இராஜதந்திர வாய்ப்பானது இறுதி வாய்ப்பாகவே அமையப் போகின்றது. நாங்கள் இராஜதந்திர கொள்கைகளையும் நகர்வுகளையும் மதிக்கின்றோம் என்பதனையும் இந்த மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் உறுதிப்படுத்துகின்றன. தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம் மாத்திரமே. இந்த ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரும் அவர்களுடைய கொள்கைகளையும் நிலைப்பாடுகளையும் அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக எங்களுடைய நிலைப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் நாங்கள் தெளிவாக முன்வைத்துள்ளோம். அமெரிக்கா உட்பட எந்த ஒரு நாடும் நம்பத்தகாத கோரிக்கைகளை எங்களுடைய நாட்டின் மீது சுமத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. எங்களை ஏமாற்றக்கூடிய கோரிக்கைகளையும் ஒப்பந்தங்களையும் மேற்கொள்வதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. கஜார் மற்றும் பஹ்லவியினுடைய காலங்கள் முடிவடைந்து விட்டன. இது பெரிய இஸ்லாமிய ஈரானின் சகாப்தமாகும். ஈரானினுடைய இந்த சகாப்தத்தில் சூழ்ச்சி திட்டங்களும் ஏமாற்றுகளும் ஒரு பொழுதும் எடுபட போவதில்லை. அத்தோடு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படும். இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதனையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து குறித்த கலந்துரையாடல்கள் தொடர்பாக அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. இந்த மறைமுகமான பேச்சுவார்த்தைகளின் போது ஈரானிய தரப்பினர் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் பில்லியன் டாலர் சொத்துக்கள் அனைத்தும் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி வர்த்தகத்திலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஈரானின் அணுசக்தி திட்டத்தோடு தொடர்புடைய பொருளாதார தடைகளும் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என ஈரானிய தரப்பினர் கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் முன்வைத்திருந்தார்கள். அத்தோடு பேச்சுவார்த்தைகளை தொடருவதற்காக அமெரிக்கா பல சலுகைகளையும் வழங்கியுள்ளது என வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. எனவே நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் எனது முதலாவது படியையே குறிப்பிடுகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க தரப்பினர் ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பச்சுக்களுக்கு வழங்கக்கூடிய ஆதரவு தொடர்பாகவும் எந்தவிதமான கருத்துக்களையும் முன்வைத்திருக்கவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய கடிதத்தில் இவை தொடர்பான கருத்துக்களும் நிபந்தனைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் நேற்றைய தினம் நடைபெற்ற மறைமுகமான பேச்சுவார்த்தைகளில் எந்தவிதமான கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை. ஈரானிய தரப்பினரும் அணுசக்தியோடு தொடர்புடைய கருத்துக்களை மாத்திரமே முன்வைத்துள்ளார்கள். அணு ஆயுத திட்டத்தினுடைய நிபந்தனைகள் தொடர்பாக மாத்திரமே கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள். இதனால் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் பாசிட்டிவாக நேர்மறையாக நடைபெற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கியமான சவால்களும் காணப்படுகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவாலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தான். 2003ஆம் ஆண்டு லிபியாவோடு அமெரிக்கா எவ்வாறு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு லிபியாவின் அணுசக்தி திட்டங்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்ததோ, லிபியாவுடனான ஒப்பந்தத்தின் மூலம் எவ்வாறு லிபியாவினுடைய ஏனைய ஆயுத உற்பத்தி திறன்களையும் அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வந்ததோ, எவ்வாறு இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக லிபியா முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டதோ, அதே போன்றே ஈரானும் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டு ஈரானின் அனைத்து ஆயுத உற்பத்தி திறன்களும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நெட்டன்யாஹூ விரும்புகின்றார். ஈரானினுடைய அணு ஆயுத உற்பத்தி திறன்களை நீக்குவதற்காகவும் ஈரானின் அணுசக்தி திறன்களை முழுமையாக முடக்குவதற்காக மாத்திரம் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படக்கூடாது என்பதில் நெட்டன்யாஹூ உறுதியாகவே இருக்கின்றார். அதே போன்று ஈரானுடனான ஒப்பந்தத்தில் இஸ்ரேலும் ஒரு பங்குதாரராக இருக்க வேண்டும் என்பதனையே நெட்டன்யாஹூ விரும்புகின்றார். இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் அவி இஸ்டரோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரானினுடைய அணு ஆயுத திறன்களை மாத்திரம் முடக்கி விடுவாரோ என்கின்ற பயம் தற்போது நெட்டன்யாஹூவுக்கு ஏற்பட்டுள்ளது. ஈரானினுடைய அணுசக்தி தொடர்பான விடயங்களில் மாத்திரம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி திறன்களை முடக்குவதற்காக மாத்திரம் வேலை திட்டங்களை மேற்கொள்வாரா என்கின்ற பயம் தற்போது நெட்டன்யாஹூவுக்கும் அவருடைய அரசாங்கத்திற்கும் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஈரானுக்கு எதிரான போரானது அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு பாரிய இழப்பினை ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய நிபந்தனைகளுக்கு அடிபணிந்து ஈரானுடைய ஏவுகணை திறன்களில் கை வைக்காமலும் ஈரானுடைய எதிர்ப்பச்சுக்களுக்கான ஆதரவுகளில் கை வைக்காமலும் அணுசக்தி உற்பத்தி திறன்
திறன்களில் மாத்திரம் சமரசம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. இருப்பினும் ஒரு பொழுதும் நெட்டன்யாஹூ இதற்கு அனுமதிக்கப் போவதில்லை. ஈரானின் அணுசக்தி தொடர்பாக மாத்திரம் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் விருப்பத்தினை தெரிவித்தாலும் நெட்டன்யாஹூ ஒரு பொழுதும் இதற்கான விருப்பத்தினை தெரிவிக்க மாட்டார். ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களில் கை வைக்காமல், ஈரானினுடைய நவீன ஆயுத உற்பத்தி திறன்களில் கை வைக்காமல், பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுகளில் கை வைக்காமல் ஒப்பந்தம் ஒன்றினை முடிப்பாராக இருந்தால் அந்த ஒப்பந்தத்தினை தோல்வியடைய செய்வதற்காகவும் எல்லாவிதமான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கும் நெட்டன்யாஹூ தயாராகவே இருக்கின்றார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் அவி இஸ்சரோவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளின் முதலாவது படியில் ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவும் ஈரானினுடைய எதிர்ப்பற்றுகளுக்கான ஆதரவு தொடர்பாகவும் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் எந்தவிதமான கருத்துக்களையும் முன்வைக்காவிட்டாலும் இனிவரக்கூடிய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் நிச்சயமாக இவை தொடர்பான கருத்துக்களை முன்வைப்பார்கள். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை தொடருவதற்கான சலுகையாகவே இவை தொடர்பான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அமெரிக்கா எப்போதும் ஒப்பந்தங்களில் ஏமாற்று வித்தைகளை பயன்படுத்தும். இதற்கமைவாகவே தற்போது அமெரிக்கா ஈரானின் காரணத்தினை தெரிந்து கொள்வதற்காகவும் ஈரானை மதிப்பிடுவதற்காகவும் அணுசக்தி தொடர்பாக மாத்திரம் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கலாம். அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடுகள் ஈரானிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் ஈரான் ராஜதந்திர விருப்பங்களுக்கு செவிசாய்க்கவில்லை, ராஜதந்திர நகர்வுகளுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என அமெரிக்கா சர்வதேச பிரச்சாரங்களை மேற்கொண்டு ஈரானை தனிமைப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே ஈரானிய தரப்பினரும் பொறுமையாக காய்களை நகர்த்தி வருகின்றார்கள். அடுத்து இந்த பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவாலாக ஈரானிய தரப்பினர் முன்வைக்கப் போகின்ற முன்மொழிவு காணப்பட போகின்றது. அதாவது ஈரான் அணுவாயுதமற்ற மத்திய கிழக்கு என்கின்ற முன்மொழிவு ஒன்றினை முன்வைக்கப் போகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரான் அணுவாயுதத்தினை பெறக்கூடாது. ஈரான் ஒரு பொழுதும் அணுசக்தி திட்டங்களை மேம்படுத்தி அணுவாயுதங்களை பெற்றுக் கொள்ளவே கூடாது. ஈரானிடம் இருக்கக்கூடிய அணுவாயுதம் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாறிவிடும் என அமெரிக்க நிர்வாகம் தெரிவிக்கின்றது. எனவே இதற்கமைவாக நாங்கள் ஒருபடி மேலே சென்று ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தினையும் பாதுகாப்பதற்காக அணுவாயுதமற்ற மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை உருவாக்கக்கூடிய முன்மொழிவை முன்வைக்கின்றோம் என்கின்ற தொனியில் தான் தற்போது ஈரானிய தரப்பினர் இந்த முன்மொழிவை முன்வைக்கப் போகின்றார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஈரான் மாத்திரமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அணுவாயுதத்தினை பெற்றுக் கொள்ளக் கூடாது என ஈரானிய தரப்பினர் முன்மொழிவுகளை முன்வைக்கப் போகின்றார்கள். ஈரான் அணுவாயுதத்தினை வைத்திருப்பது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கும் அச்சுறுத்தலாக இருந்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் அணுவாயுதத்தினை வைத்திருப்பதும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கும் அச்சுறுத்தலாகவே அமையப்பெறும். எனவே நாங்கள் அணுவாயுதத்தினை நீக்குகின்றோம். அதே போன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அதனுடைய அணுவாயுத திட்டங்களையும் அணுவாயுதம் தொடர்பான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். சர்வதேச அணுசக்தி சபைக்கு கீழால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அணுவாயுத திட்டங்கள் தொடர்பாக சர்வதேச அணுசக்தி திட்டங்களில் எந்த விதமான ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. சர்வதேச சட்டங்களை மீறிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அணுவாயுத உற்பத்திகளையும் அணுசக்தி திறன்களையும் கையாளுகின்றது. எனவே நாங்கள் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் அணுவாயுதமற்ற மத்திய கிழக்காக மாற்றுவோம். ஈரானை போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக அணுவாயுதத்தினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஈரானிய தரப்பினர் முன்மொழிவு ஒன்றையும் முன்வைக்கப் போகின்றார்கள். மேலும் இந்த நிலைப்பாடே ஈரானினுடைய அணுவாயுதம் தொடர்பான இறுதியான நிலைப்பாடாகவும் அமைந்திருக்கும் என ஈரானினுடைய ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அத்தோடு ஈரானினுடைய இந்த முன்மொழிவுக்கு ஒரு பொழுதும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சம்மதிக்கப் போவதில்லை. மத்திய கிழக்கின் பாதுகாப்பிற்காக ஈரானின் அணுவாயுத திறன்களை முடக்குவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அணுவாயுத திட்டங்களை முடக்குவதற்கு சம்மதத்தினை வழங்க மாட்டார். எனவே இவை அனைத்தும் இந்த பேச்சுவார்த்தைகளின் மிகப்பெரிய சவாலாகவே மாறியுள்ளன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன. அத்தோடு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் வருகின்ற சனிக்கிழமை நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு காசா முழுவதும் ஒரு கொடூரமான இரவாகவே அமைந்திருந்தது. அந்த அளவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 100க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 200க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவின் மத்திய நகர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அல் அஹலில் வைத்தியசாலையை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. குறித்த வைத்தியசாலையை ஹமாஸ் தரப்பினர் இராணுவ நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தியுள்ளார்கள். இதனால் நாங்கள் இந்த வைத்தியசாலையை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த வைத்தியசாலையை முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. இவை தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பிரதேசத்தையும் ரஃபா பிரதேசத்தையும் பிரிக்கக்கூடிய மொராகச்சு பிரதேசத்தினை நாங்கள் முழுமையாக கைப்பற்றிக் கொள்ளப் போகின்றோம் என நெட்டன்யாஹூ அறிவித்திருந்தார். இதற்கமைவாக இலக்கம் ஒன்றினாலும் சிவப்பு கோட்டினாலும் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மொராகச்சு பிரதேசத்தில் இஸ்ரேலிய
ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 3 வாரமாக உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தது. குறித்த அச்சு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. எனவே தற்போது இந்த மொராக் அச்சு பிரதேசம் முழுவதையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டுள்ளதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்று அதிகாலை அல் குதுஸ் படையினர் மொராக் அச்சு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக 10க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அபு அலி முஸ்தபா படையினர், ஒமர் அல் காசிம் படையினர், சலாஹ்தீன் படையினர் மற்றும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் ஒன்றிணைந்து மொராக் அச்சு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இன்று மாலையும் குறித்த பிரதேசத்தில் 30க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.